சிவபெருமானை பார்வதி தேவி ஏன் விழுங்கினாள் தெரியுமா? புராணங்களில் சொல்லப்படுவது போல ஒருமுறை பார்வதி தேவிக்கு கடும் பசி ஏற்பட்டது. உணவு எதுவும் கிடைக்காததால் அவர் சிவபெருமானிடம் உணவு கேட்டார். ஆனால் சிவபெருமான் சிறிது நேரம் காத்திரு என்று சொல்லி தவம் செய்யச் சென்றார். பசியும் கோபமும் அதிகரித்த அந்த நேரத்தில் பார்வதி தேவியால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பசியின் உச்சத்தில் அவர் காளி வடிவம் எடுத்தார். அந்த அகோர நிலையில் சிவபெருமானை விழுங்கிவிட்டார். சிவபெருமானை விழுங்கிய பிறகே அந்த கடும் பசி தணிந்தது. ஆனால் சிவபெருமானின் எரிக்கும் தெய்வீக ஆற்றலை பார்வதி தேவியால் தாங்க முடியவில்லை. அவர் உடல் புகையாக மாறத் தொடங்கியது. அப்போதுதான் தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். உடனே சிவபெருமானை மீண்டும் வெளியே எடுத்தார். ஆனால் கோபத்திலிருந்த சிவபெருமான், இந்த அகோர கோபத்தின் விளைவாக நீ ஒரு விதவையைப் போல உலகை வலம் வர வேண்டும் என்று சாபமளித்தார். புராணங்கள் சொல்லும் உண்மை இதுதான். கோபம் தெய்வங்களையும் சோதிக்கும். நீங்கள் சிவபெருமான் பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து முக்கணரசே போற்றி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.